டாஸ்மாக் முறைகேடு புகார் குறித்தும் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகள் குறித்தும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கோவையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஊழல் எல்லா பக்கமே நடக்கிறது தான். தமிழ்நாடுன்றது எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே நடக்கிறது உண்மைதான். இது டிஎம்கே ஆட்சி தான், ஏடிஎம்கே ஆட்சி தான், இல்லை பாரதிய ஜனதா தான் அப்படிங்கிறதுல இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க. இதே விஜய் வர்றாரு, விஜய் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. இது வந்து கோர்ட்டோ இல்லை இதோ பண்ணுறதை பற்றி எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நடக்கும். இப்போ அந்த ஆட்சியில் வந்துட்டு ஊழல் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. போன ஆட்சியிலே நடந்தது தான். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இந்த இதே இருக்கக்கூடாது, டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்களே போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க ஆட்சியிலேயும் டாஸ்மார்க் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வச்சு தான் இந்த தமிழகம் அப்படியே பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து அது சீர்திருத்தமாக பண்ணோம்னா நல்லாது. அது இல்லாமல் ஊழல் பண்ணி அவங்க கையில் இவங்க கையில போய் ஊழலாகி அது இப்போ விசாரணை அளவில் வந்து இதே நடந்துகிட்ருக்கு. இப்போ இது வந்து ஊழல், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. இந்த மதுவால் எவ்வளோ இளைஞர்கள் கெட்டு போயிடறாங்க. எவ்வளோ கூலி தொழிலே வந்து வீட்டுக்கே போய் கொடுக்க பத்தல, எல்லாம் இந்த மது கடைக்கே போய் கொடுத்துட்றாங்க. இதனால் பெரும் பாதிப்பு உள்ளாகிறாங்க கூலி தொழிலாளியும் மற்ற எல்லாருமே. இதனால் அந்த மதுவை வந்து நடைமுறை கொண்டுட்டு வராத அளவுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் கடை இருக்கக்கூடாது, உற்பத்தி பண்ணுறது முதல்ல நிறுத்தணும். கடை இருக்குதே இல்லையா, உற்பத்தி பண்ணுறதை நிறுத்தணும். அங்கே நிறுத்தினா அப்புறம் கடை நின்றுருமில்ல, அப்புறம் அவங்க குடிக்க மாட்டாங்கல்ல, அவர் பொண்டு பிள்ளைகளை ரோட்டில் விழுக்க மாட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகாது. குடிச்சு போட்டு வண்டி ஓட்டுறாங்க, அதெல்லாம் விபத்தாகுது, அதெல்லாம் நிறுத்தணும். ஊழல்ன்றதை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்தா தான் உழைக்கிறவங்க உழைப்பாக்கி வருவாங்க. இவங்க காலையில் இருந்துட்டு ஒருத்தருக்கு கையில் காசு யார்கிட்ட 10 20 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு வந்து அவன் படுத்துங்கிறான். அவங்க குடும்பக்காரவங்க தான் வேலைக்கு போயிட்டு வந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க. அதுக்கு ஒழிக்கணும். அதுக்கு உண்டான இதை கவர்மெண்ட் தான் ஏற்றி செய்யணும். இது என்ன ஒரு 10 வருஷம் கேஸ் நடக்குமா, 5 வருஷம் கேஸ் நடக்குமா, அதுக்கப்புறம் மக்களும் மறந்துடுவோம். இந்த 30 நாள் ஹாட் டாப்பிக்காக இருக்கும். அப்புறம் மக்களும் மறந்துடுவோம், அது கேஸு இதாகிரும், அவ்வளோதான். இன்னும் அடுத்த ஆட்சி வந்துடும், அது அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு வழக்கு. இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து சகஜமான ஒரு இதை வந்து யாருமே இது பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்து வழக்குங்கிறது அந்த ஃபோக்கஸ்க்கு பண்ணுற, அதுக்கப்புறம் அதை எல்லாருமே மறந்துடுவாங்க. தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலிமா அடங்குறது மட்டும்தான் சரியாக இருக்கும். சில பேரோட தூண்டுதல் காரணமாக வந்து ரொம்ப அதிகார உச்சவரம்பை மீறி போய் இடி வந்து வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு சாமானிய மக்களோட எதிர்ப்பாக இருக்குது. அதாவது வழக்கு நடைமுறையில் இருக்குது, அதை வந்து வழக்காக மட்டும்தான் பார்க்கணும். தனிப்பட்ட விரோதமோ இல்லை யாராவதோட தூண்டுதல் பேர்லையோ தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ அமலாக்கத்துறை வந்து எலெக்ஷன் வர டைமில் வந்து மது டாஸ்மாக் ஊழலை பற்றி பயங்கர தீவிரமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து கடந்த 4 வருஷமாக ஆட்சி போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி இப்போ எலெக்ஷன் வர டைமில் வந்து அமலாக்கத்துறை ஏவி விட்டு இது வந்து முழுக்க பழி வாங்குற ஒரு நோக்கமாக தான் வந்து மத்திய அரசு செயல்பட்டு இருக்குது. அதுக்கு வந்து சரியான ஒரு விசாரணையை வந்து அமலாக்கத்துறை நடத்தி சரியான தீர்வு காரணம்னு சொல்லி அனைத்து மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு மாநில அரசுக்கு மேலே ஒரு தாக்குதல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் இது உண்மையாக ஊழல் நடந்ததுன்னா இடி டிபார்ட்மெண்ட் நார்மலாக எப்படி ஆக்ஷன் எடுக்கணுமோ அது மாதிரியே ஆக்ஷன் எடுத்துக்கலாம். பட் இது எப்படின்னா ஒரு அவங்களோட உச்சவரம்பு மீறி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு எகென்ஸ்டாக யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற தவறுகளை சொல்லுதுன்னா அவங்கள பழி வாங்கும் நோக்கத்தோடு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இந்த மாதிரி அவங்களோட ஈடிக்கான உச்ச வரம்பு அதிகப்படுத்துகிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது உண்மையாக ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா தாராளமாக அவங்க டைரெக்டாகவே என்ன ரைடு எடுத்துருந்துருக்கலாம். அப்படி பண்ணாமல் இவங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிற யாருனாலும் பாதிக்கும் வண்ணத்தில் தான் இருக்குது. இது நார்மலாக மக்களையும் பாதிக்கும். தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வந்து அவங்க ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் இங்கே கடுகளவு கூட வேலை செய்கிறது கிடையாது. ஆனால் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இங்கே வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவங்களால வர முடியறதில்ல. இந்த இடி ரைடுங்கிறது பிரைம் மினிஸ்டரும் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸோட தூண்டுதலின் பேரில் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோடது. இந்தியாங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அதை தடுக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை எல்லா இடத்துலையும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்கு வேண்டி நான் என்ன வேணால் பண்ணிட முடியாது இல்லைங்க. முதல்ல நான் என் வீட்டை சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு நான் போகணும். என் வீட்டில் நான் அழுக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு நான் அழுக்காக இருக்குன்னு சொல்கிறது
முட்டாள்தனம் அந்த மாதிரி தான் இடி ரைடுங்கிறது அந்த மாதிரி முட்டாள்தனமாக கொண்டு வர்றதுன்னு தான் சொல்ல முடியும். ஊழல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஊழல் எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. ஆனால் ஊழலை வந்து முதல்ல தான் இடத்துலேருந்து சுத்தம் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். 10 ரூபா எச்சா வாங்குறானுங்க. அதை நான் பிளாக்கில் ஓட்டினானுங்கன்னா 170 ரூபா 75 ரூபா சரக்கா 240 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. இது நிறைய ஊழல் நடக்குது. அதை வந்து யாரும் கேட்கறதில்ல. அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறானுங்க. என்ன பண்ண முடியும்? அது கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட்டும் சரியில்லை. சும்மா பேருக்கு தான் ஃபார்மாலிட்டி சொல்லுவானுங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. நீ நாட்டில் நடக்கிறது இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. காசுக்காக தான் கவர்மெண்ட்டே, நான் சாராய கடைனால கவர்மெண்ட்டே நடக்குங்கிறான். ஏன்னு முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அந்த மாதிரி ஆகிடுது.